திண்டிவனத்தில் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஒருங்கிணைத்த பத்திரிகையாளர்கள் நலசங்கம் சார்பில் பத்திரிகையாளர்களுக்கான குழு காப்பீடு பத்திரம் வழங்கும் விழா நடைபெற்றது. சங்க தலைவர் முருகன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சிக்கு சங்க ஒருங்கிணைப்பாளர் தங்க வேலப்பன், இணை ஒருங்கிணைப்பாளர் பழனி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் சங்க செயலாளர் சுரேஷ் அனைவரையும் வரவேற்றார். இந்நிகழ்ச்சியில் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பாக்கியராஜ் கலந்து கொண்டு பத்திரிகையாளர்களுக்கு குழு காப்பீடு பத்திரம் வழங்கி சிறப்புரையாற்றினார். இதில் சங்க பொறுப்பாளர்கள் முல்லைக்குமார், பார்த்தசாரதி, வெங்கடேஸ்வர ராவ், கணேஷ் சங்கர், தாண்டவமூர்த்தி, முருகையன், மோகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சங்க ஆக்கப் பணிகள் குறித்து ஆலோசனைகளை வழங்கினர். இந்நிகழ்ச்சியின் நிறைவில் துணை செயலாளர் கோகுல்ராஜ் நன்றி கூறினார். கொஞ்சம் டைம் கூட ஃபிளாஷ் இருக்கு பேக் சார்ஜ் ஆகும். நான் பாருங்கண்ணா எல்லாம் முகம் கரெக்டாக இங்கே பாருங்க அண்ணா நீ பாருங்க இங்கே திரும்பாதீங்க. வானூர் கிழக்கு ஒன்றியம், வானூர் மேற்கு ஒன்றியம், கிள்ளியனூர் ஒன்றியம் மற்றும் கோட்டக்குப்பம் நகர செயல் வீரர்கள் ஆலோசனைக் கூட்டம் விழுப்புரம் தெற்கு மாவட்ட பொறுப்பாளர் டாக்டர் பொன் கௌதம சிகாமணி தலைமை நடைபெற்றது. கூட்டத்தில் அமைச்சர் முனைவர் பொன்முடி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். ஒன்றிய செயலாளர் முரளி, ராஜி, மைதிலி ராஜேந்திரன், நகர செயலாளர் ஜெயமூர்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர் அன்னியூர் சிவா, மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் ஜெயச்சந்திரன், ஒன்றிய குழு துணைத் தலைவர் பருவ கீர்த்தனா, விநாயகமூர்த்தி உள்ளிட்ட நகர கழக நிர்வாகிகள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் பலர் கலந்து கொண்டனர். காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் ஆடி மாத தேய்பிரை அஷ்டமியை முன்னிட்டு பைரவருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. முன்னதாக சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பைரவருக்கு சகசர நாம அர்ச்சனையும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று பைரவரை தரிசனம் செய்தனர். இதேபோல் திண்டிவனம் வட்டம் டி. கேணிப்பட்டு கிராமம் அருள்மிகு ஓம் ஸ்ரீ பவானி அம்மன் ஆலயத்தில் ஆடி மாதத்தை முன்னிட்டு சந்தனக்காப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த மூலவருக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து உற்சவர் ஸ்ரீ பவானி அம்மனுக்கு வண்ண மலர்கள் கொண்டு ஸ்ரீ அபிராமியாக அலங்கரிக்கப்பட்டு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து கைலாய வாத்தியங்களுடன் கோவில் உட்பிரகாரம் வலம் வரும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தமிழ் கலை இலக்கிய அறக்கட்டளை மற்றும் புதுச்சேரி இயற்கை விவசாயிகள் மற்றும் நுகர்வோர் ஒருங்கிணைப்பு குழுவினர் சார்பில் கலாம் போல் ஆகலாம் நிகழ்ச்சி வேல்ராம்பட்டு வைஸ்மேன் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. முதல் நிகழ்ச்சியாக கலாம் ஐயாவிற்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சிக்கு வழக்கறிஞர் கரூர் சதீஷ் மற்றும் இயற்கை விவசாயி சுப்பிரமணியன் தலைமை தாங்கினார். சமூக சேவகர்கள் ராஜ்குமார், வெங்கடேசன், சுப்ராயன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன், வைஸ்மேன் மேல்நிலைப் பள்ளி இயக்குனர் வழக்கறிஞர் சந்திரமௌலி ஆகியோர் கலந்து கொண்டனர். பாரம்பரிய கலை நிகழ்ச்சி, பரதநாட்டியம் மற்றும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சமூக சேவகர்களுக்கான கனவு நாயகன் கலாம் விருது 2024 வழங்கி பாராட்டப்பட்டது. இந்நிகழ்ச்சியின் நிறைவில் இயற்கை ஆர்வலர் ஆனந்தி சுப்பிரமணி நன்றி உரையாற்றினார். சமூக ஆர்வலர் ஆர் வெங்கடேசன், சமூக ஆர்வலர் ஆர் வெங்கடேசன் கலை இலக்கிய அறக்கட்டளை சார்பாக கனவு நாயகன் கலாம் விருது
அடுத்ததாக தேங்க்யூ சார். ரைட், சூப்பர். ஓகே. நடிகர் தனுஷ் பிறந்த நாளை முன்னிட்டு உருளையன்பேட்டை தொகுதி தனுஷ் நண்பர்கள் நற்பணி மன்றம் சார்பாக திரையரங்குகளில் இனிப்பு வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கு புதுவை மற்றும் காரைக்கால் மாநில தலைவர் சதீஷ் முன்னிலை வகித்தார். இதில் சிறப்பு விருந்தினராக சுரேஷ், தலைவர் அலெக்ஸ், செயலாளர் பிரவீன், தியாகு, உறுப்பினர் மரியந்த்வான், சந்தோஷ், பிரசாந்த், முகேஷ், டேனி எடிசன், ரோஹித் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பில் தேசிய கொசு மற்றும் பூச்சிகளால் பரவும் நோய்கள் தடுப்பு திட்ட அலுவலகம் மற்றும் காலாப்பட்டு அரசு சுகாதார மற்றும் நல்வாழ்வு மையம் இணைந்து பெரிய காலாப்பட்டு MOH ஃபருக் மரைக்காயர் அரசு பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் டெங்கு விழிப்புணர்வு கண்காட்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மருத்துவ அதிகாரி பிரதீப் குமார் தலைமை தாங்கினார். சுகாதார ஆய்வாளர் ரமேஷ், சுகாதார உதவி ஆய்வாளர் மதிவாணன் டெங்கு பரவும் மற்றும் தடுப்பு முறைகள் பற்றி விரிவாக எடுத்துரைத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். இந்நிகழ்ச்சிக்கு பெண் சுகாதார மேற்பார்வையாளர் ஷகிலா, பள்ளி துணை முதல்வர் சாந்தி தேவி, ஆசிரியர்கள் ரமணி, லோகேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். பிம்ஸ் மருத்துவமனை செவிலியம் மாணவிகள் டெங்கு விழிப்புணர்வு பாடலுக்கு நடனமாடி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். நிறைவாக வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. பிம்ஸ் மருத்துவமனை செவிலிய பேராசிரியர் அனுசியா நன்றி உரையாற்றினார். புதுச்சேரி ரெயின்போ நகர் பகுதியில் உள்ள புனித ஜான் மேரி வியானி ஆலயத்தின் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக சிறப்பு திருப்பலி நடத்தப்பட்டது. தொடர்ந்து ஆலய வளாகத்தில் உள்ள கொடிமரத்தில் அன்னை உருவம் பதித்த கொடியை புதுச்சேரி கடலூர் மறைமாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் கொடியை ஏற்றினார். இதில் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கத்தின் நேர்முக உதவியாளர் வினோத் உள்ளிட்ட திரளான கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதி ரெயின்போ நகர் 4வது வீதியில் இயங்கி வரும் அன்னை தெரேசா மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அறக்கட்டளை ஏற்பாட்டில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பத்தாருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக பாட்டாளி மக்கள் கட்சியின் கதிர்காமம் சட்டமன்ற தொகுதி செயலாளர் ஜெயச்சந்திரன் கலந்து கொண்டு தனது சொந்த செலவில் கவிதா குடும்பத்தாருக்கு 1 மாதத்திற்கு தேவையான அரிசி மற்றும் மளிகை பொருட்களை வழங்கினார். நிகழ்ச்சியில் தலைவி ராஜாத்தி, கௌரவ தலைவர் முனியன், செயலாளர் அருணா, பொருளாளர் பிரேமா, துணைத் தலைவி கவிதா, துணை பொருளாளர் சத்யபிரியா, ஒருங்கிணைப்பாளர் குணசுந்தரி, அபிராமி உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் 100க்கும் மேற்பட்ட சாராய கடைகள் அரசு அனுமதியுடன் இயங்கி வருகிறது. ஒவ்வொரு சாராய கடையும் பல லட்சம் மாத வாடகை செலுத்தி பலர் ஏலம் எடுத்து நடத்தி வருகின்றனர். இந்த கடைகளில் இருந்து விற்பனை செய்யப்படும் சாராயம் தமிழகத்திற்கு கொண்டு செல்லப்படுவதாகவும் அவ்வாறு சாராயம் தமிழகத்தில் பிடிபட்டால் உரிமையாளர்கள் மீது குண்டாஸ் வழக்கு பதிவு செய்யப்படும் என அண்மையில் மேற்கு காவல் கண்காணிப்பாளர் வம்சிதா ரெட்டி வியாபாரிகளுக்கு எச்சரிக்கை விடுத்தார். இந்நிலையில் கண்காணிப்பாளரின் நடவடிக்கையை கண்டித்து புதுச்சேரியில் உள்ள அனைத்து சாராய வியாபாரிகள் புதுச்சேரி கலால்துறை துணை ஆணையர் மேத்யூ பிரான்சிஸை சந்தித்து தங்களுக்கு புதுச்சேரி அரசு வழங்கிய சாராய கடை லைசன்ஸை சரண்டர் செய்ய கடிதம் கொடுத்தனர். இந்நிலையில் தமிழக போலீசார் புதுச்சேரியில் உள்ள சாராய கடைகளில் திடீர் ரெய்டு நடத்தினர். அங்கு மூட்டை மூட்டையாக பாக்கெட் சாராயம் பிடிபட்டதாக கூறப்பட்டது. இதற்கு சாராய கடை உரிமையாளர்கள் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்துள்ளனர். வேண்டுமென்றே தமிழக போலீசார் அத்துமீறி சோதனை நடத்துவதாக கூறும் அவர்கள் தங்கள் தொழிலுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுவதால் அனைத்து கடைகளிலும் சரண்டர் செய்ய உள்ளதாக எச்சரிக்கை விடுத்தனர். கலால்னு நமக்கு ஒன்று இருக்குது. சிஎம் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். நாங்கள் அதுக்குன்னு தனி போலீஸ் போட்டுக்கிறோம், அது அவங்க பேரில் நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். அதையே மீறி இப்போ தமிழ்நாடு போலீஸ் ஒரு கடையில் ஒரு 4 பாக்கெட் ஒருத்தர் எடுத்துகிட்டு போனார். அதனால் அவங்கக்கிட்ட நாங்கள் நீங்கள் அவர் பேரில் எஃப்ஐஆர் போட்டோம், அதனால் நாங்கள் உள்ளார அதை சீஸ் பண்ணின்னு போகிறோன்னு சொல்லியிருக்காரு.
அதை வந்து நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் எங்கள் சங்கத்து மூலியமா. அவங்க பேரில் நாங்கள் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம். ஏன்னாக்கா இப்போ வந்து அவர் எங்கள் பாண்டிச்சேரியினுடைய எந்த தவறு செஞ்சாலும் அந்த போலீஸை வச்சுக்கிட்டு தான் அவர் உள்ளார வந்திருக்கணும். அவங்க வந்து நேரடியாக வந்து எங்களை வந்து எங்கள் பேரில் நடவடிக்கை எடுக்கிறது அது வந்து சட்டத்துக்கு விரோதமானது. அந்த மாதிரி சட்டத்துக்கு விரோதமான ஒரு செயலை செய்கிறாங்கன்னு பார்த்து அதை நாங்கள் வந்து எங்கள் சங்கம் வந்து அதை எப்போதுமே அனுமதிக்காது. நாங்கள் தவறு பண்ணவில்லை. ஏன்னா இப்போ இங்கே கொடுக்கறது பூரா பாண்டிச்சேரியில் கிறிஸ்டியனுடைய சரக்கு தான், இங்கே கள்ளச்சாராயம் கிடையாது. அதனால் கள்ளச்சாராயம் வைக்க வேண்டிய அவசியமும் எங்களுக்கு இல்லை. தமிழ்நாட்டில் விற்கிறாங்கன்றதை பாதுகாக்க வேண்டியது தமிழ்நாட்டினுடைய போலீஸு. அதை விட்டுட்டு பாண்டிச்சேரியில் லைசன்ஸ் கடையில் வந்து எடுக்கிறது அது வந்து கண்டிக்கத்தக்க ஒரு விவகாரம். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட செல்லிப்பட்டு சாலையில் செல்லிப்பட்டு கிராமம் மற்றும் விநாயகம்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள பழுதடைந்த பாவடிவ வாய்க்காலை சீரமைக்கும் பணிக்கு புதுச்சேரி பொதுப்பணித்துறையினரால் அரசாணை பெறப்பட்டு ரூபாய் 29.39 லட்சத்திற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம், கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கோட்ட செயற்பொறியாளர் சுந்தர்ராஜ், உதவி பொறியாளர் சீனிவாசராம், இளநிலை பொறியாளர் தமிழரசன் மற்றும் கிராம பிரமுகர்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், ஊர் பொதுமக்கள் என திரளாக கலந்து கொண்டனர். பாண்டிச்சேரியின் 125 ஆண்டுகள் பழமையான சர்க்கிள் தி பாண்டிச்சேரி கிளப் 2024 ஜூலை 26, 27 மற்றும் 28 ஆகிய தேதிகளில் மூத்த இரட்டையர் டென்னிஸ் போட்டியை மிக பிரம்மாண்டமாக நடத்தியது. தென்னிந்தியா முழுவதிலும் இருந்து 170க்கும் மேற்பட்ட டென்னிஸ் விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியை முன்னாள் IAS அதிகாரி பாபு, நல்லாம் சதீஷ், சர்க்கிள் ஸ்ரீ பாண்டிச்சேரி தலைவர் சதானந்தம், செயலாளர் பிரகாஷ், ஸ்போர்ட்ஸ் செக்ரட்டரி மேத்யூ, டென்னிஸ் கேப்டன் செந்தில்குமார், ஒருங்கிணைப்பாளர் மனோஜ் மற்றும் கமிட்டி உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இதில் முதல் பரிசினை 30 வயது பிரிவில் சுந்தர் தாஸ் மற்றும் ஆப்ரகாம் ஆகியோரும், 40 வயது பிரிவில் செந்தில் மற்றும் சதீஷ் ஆகியோரும், 50 வயது பிரிவில் ஜெய்சங்கர் மற்றும் விஷ்ணு ஆகியோரும் வென்றனர். இதில் ஏராளமான பார்வையாளர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கம்மன் கலையரங்கில் ஸ்ரீ உதயம் நாட்டியாலயா பரதநாட்டிய பள்ளி சார்பாக இறையருள் நாடகம் மற்றும் பரதநாட்டிய அரங்கேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு அரங்கேற்றத்தை தொடங்கி வைத்தார். மேலும் செல்வி ஆலமன் பிலா மீனா அவர்கள் நடனத்தையும் பார்வையிட்டு மாணவியை அமைச்சர் நமச்சிவாயம் வாழ்த்தி பூங்கொத்து கொடுத்து பொன்னாடை அணிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு வேளாண் நலத்துறை தோட்டக்கலை பிரிவின் மூலம் புதுச்சேரி பகுதியில் தோட்டக்கலை பயிர் சாகுபடி பரப்பளவு மற்றும் உற்பத்தி திறன் அபிவிருத்தியை நோக்கமாக கொண்டு பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தி வருகின்றது. புதுவை பகுதியில் உள்ள நகர மற்றும் கிராமப்புற மக்களுக்கு தேவையான பசுமையான மற்றும் தரமான காய்கறிகளை அவர்களின் வீட்டு, புறக்கடை மற்றும் மாடியில் அவர்களை சாகுபடி செய்வதை ஊக்கப்படுத்தும் வகையில் ஊட்டச்சத்து காய்கறி தோட்டம் அமைக்க ரூபாய் 200 மதிப்புள்ள காய்கறி விதைகள் அடங்கிய தொகுப்பு நடப்பு 2024 ஆண்டுக்கான ஆடிப்பருவத்தில் இலவசமாக வழங்கப்படுகிறது. அதன்படி முதலமைச்சர் ரங்கசாமி, வேளாண் அமைச்சர் ஜெயக்குமார் முன்னிலையில் பயனாளிகளுக்கு காய்கறி விதைகள் அடங்கிய தொகுப்பை வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் மற்றும் வேளாண் துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கட்சி சார்பில் 13வது மாநில செயற்குழு கூட்டம் புதுச்சேரியில் நடைபெற்றது. தமிழ்நாடு மாநில பொதுச் செயலாளர் முகமது யாசிர் தலைமையில் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தை சேர்ந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கட்சியின் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில செயலாளர் முகமது யாசிர், இஸ்லாமியர்களை அச்சுறுத்தும் வகையில் பாஜகவை சேர்ந்தவர்கள் இந்திய இறையாண்மைக்கு எதிர்மறையான கருத்துக்களை தெரிவித்து வருவதற்கு கண்டனம் தெரிவித்தும் இதனை கூட்டணியில் உள்ள சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமாரும் கண்டிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர்,
புதுச்சேரியில் உள்ள முஸ்லிம்களுக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் 3% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி மாவட்டத்துடைய அனைத்து கிளைகளையும் ஒன்றிணைத்து மிக பிரம்மாண்டமான முறையிலே இந்த மதுவுக்கு எதிராக, போதைப் பொருளுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு பேரணியை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதை தீர்மானமாக நிறைவேற்றிருக்கிறோம். அதே போன்று எல்லா கிளைகளிலும் எல்லா பகுதிகளிலும் உள்ள அந்த மக்களை ஒருங்கிணைத்து அங்கெல்லாம் இந்த மதுவுக்கும் போதைப் பொருளுக்கும் எதிராக விழிப்புணர்வு பேரணியை நடத்துவதற்கு நாங்கள் திட்டமிட்டு இருக்கிறோம். அதுபோன்று மிக முக்கியமான இன்னொரு தீர்மானம், இந்த புதுச்சேரி மாநிலத்திலே இஸ்லாமியர்களுடைய முஸ்லிம்களுடைய அந்த இடஒதுக்கீடை 3% ஆளக்கூடிய அந்த அரசாங்கம் அதிகரித்து தர வேண்டும் என்கின்ற மிக முக்கியமான இந்த தீர்மானத்தையும் நாங்கள் நிறைவேற்றி இருக்கிறோம். சர்வதேச மனித கடத்தலுக்கு எதிரான உலக தினமாக ஜூலை 30 ஆண்டுதோறும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி இந்த ஆண்டு மனித கடத்தலை தடுப்போம் என்ற மைய கருத்தை முன்வைத்து, மனித கடத்தல் ஒரு கொடுமையான குற்ற செயலாகும். ஒரு வணிகத்தில் வாங்குபவர், விற்பவர் மற்றும் வணிகப் பொருள் இருப்பது போல் மனித வணிகத்தில் மனிதர்கள் வணிகப் பொருளாக்கப்பட்டு விற்கப்பட்டு சுரண்டப்படுகிறார்கள் என்ற கருத்தை முன்வைத்து புதுச்சேரி குளூனி சகோதரிகள் சார்பில் விழிப்புணர்வு நிகழ்வு பாண்டி மெரினா கடற்கரையில் நடைபெற்றது. எந்த மனித கடத்தலை தடுப்போம் என்பதை வலியுறுத்தும் வகையில் பேரணியும் தொடர்ந்து விழிப்புணர்வு நாடகம், விழிப்புணர்வு துண்டு பிரசுரம் விநியோகித்தல் உள்ளிட்டவைகள் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை குளூனி சகோதரிகள் செய்திருந்தனர். Thank you so much, sir. Thanks for coming. Thanks for the team Christian Advisory Board. அவர்களை அன்போடு அழைக்கிறோம். மணவெளி தொகுதிக்குட்பட்ட ஆண்டியார்பாளையம் பகுதிக்கு புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகம் மினி பஸ் புதுச்சேரியிலிருந்து ஆண்டியார்பாளையத்திற்கு இயக்கப்பட்டு வந்தது. அந்த மினி பஸ் சேவையானது பேருந்து பற்றாக்குறை காரணமாக கடந்த சில மாதங்களாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இதனால் அந்த வழித்தடத்தில் பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள், விவசாய பெண்மணிகள் மற்றும் அலுவலக பணிகளுக்கு செல்லும் பெண்கள் மிகவும் பாதிப்புக்குள்ளாயினர். இந்த நிலையில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் ஆண்டியார்பாளையம் மற்றும் கொருக்குமேடு பகுதியில் வசிக்கும் பொதுமக்களின் நலன் கருதி பிஆர்டிசி அதிகாரிகளை அழைத்து பேசி உரிய நடவடிக்கை எடுத்ததன் அடிப்படையில் மீண்டும் மினி பஸ் சேவையை தொடங்க நடவடிக்கை எடுத்தார். அதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவைத் தலைவர் ஆண்டியார்பாளையம் பகுதியில் இருந்து இந்த மினி பஸ் சேவையை தொடங்கி வைத்தார். அப்பொழுது பேருந்தில் பொதுமக்களுடன் பயணித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பிஆர்டிசி பொது மேலாளர் களியப்பெருமாள், மேலாளர் ராதாகிருஷ்ணன் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் சடகோப்பன், வாழமுனி, செந்தில், ரமேஷ், முருகேசன், குறுக்குமேடு வாழ்முனி, மணிகண்டன், மதியழகன், சிவா உள்ளிட்ட பிரமுகர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் மற்றும் பெண்கள் பலர் கலந்து கொண்டனர். திருச்சி மாவட்டம் லால்குடி தாலுகா ஆங்கரை கிராமத்தை சேர்ந்தவர் அறிவழகன் மகன் ஹரிகிருஷ்ணன். சிவில் இன்ஜினியரான இவர் கோட்டக்குப்பம் அடுத்த ஆரோவில் நகரில் நடக்கும் கட்டுமான வேலையில் ஈடுபட்டு வந்தார். இவர் நண்பர்கள் 3 பேருடன் கோட்டக்குப்பம் அடுத்த சின்ன முதலியார் சாவடி கடற்கரை பகுதிக்கு சென்று கடலில் குளித்தார். அப்போது ராட்சத அலையில் சிக்கிய ஹரிகிருஷ்ணன் ஆழமான பகுதிக்கு இழுத்து செல்லப்பட்டார். திடீரென மாயமான ஹரிகிருஷ்ணனை காப்பாற்ற முடியாமல் நண்பர்கள் அங்கிருந்தவர்களை உதவிக்கு அழைத்தனர். பின்னர் இதுகுறித்து கோட்டக்குப்பம் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் ஹரிகிருஷ்ணன் நண்பர்களிடம் சம்பவம் குறித்து விசாரணை நடத்தினர். இந்த நிலையில் பொம்மையார்பாளையம் கடற்கரையில் இருந்து சுமார் 100 மீட்டர் தூரத்தில் ஹரிகிருஷ்ணன் உடல் மிதந்தது. இதுகுறித்து மீனவர்கள் கோட்டக்குப்பம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மீனவர்கள் உதவியுடன் கடலில் மிதந்த உடலை மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர். பின்னர் உடல் பிரேத பரிசோதனைக்கு செய்யப்பட்டு உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட துப்ராய்பேட்டை பகுதியில் புனித அந்தோணியார் ஆலயம் உள்ளது. ஆலயத்தின் ஆண்டு பெருவிழா கடந்த 26 கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து தினந்தோறும் சிறப்பு திருப்பலிகள் நடைபெற்றன. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான ஆடம்பர தேர்பவனி நடைபெற்றது. இதில் பங்கு தந்தை அருள்தாஸ் கலந்து கொண்டு தேர்பவனியை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அப்பகுதியை சேர்ந்த மக்கள் செய்திருந்தனர்.
புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் நகர தந்தை எதுவார் குபேரன் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி பாரதி பூங்காவில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், சாய் சரவணன்குமார், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோல் புதுவை மாநில முன்னாள் முதல்வரும் நகர தந்தை என்று போற்றப்படும் ஏதுவார் குபேர் பிறந்தநாளையொட்டி காங்கிரஸ் கட்சி சார்பாக பாரதி பூங்கா அருகே உள்ள அவரது சிலைக்கு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி மற்றும் காங்கிரஸ் கட்சி மாநில நிர்வாகிகள் மற்றும் டாக்டர் கலைமாமணி நமச்சிவாயம் உட்பட பலர் கலந்து கொண்டு சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். மத்திய அரசு விளையாட்டுத்துறை மற்றும் இந்திய ஒலிம்பிக் சங்க அங்கீகாரத்துடன் இயங்கும் டாக்வாண்டோ ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவின் இணைப்பில் இயங்கி வரும் புதுச்சேரி டாக்வாண்டோ விளையாட்டு சங்கத்தின் சார்பாக தேசிய நடுவர்கள் தேர்வில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுவையை சேர்ந்த சர்வதேச நடுவர் பகவத் சிங் சிப் நடுவராக தேர்வு செய்யப்பட்டார். நந்தகுமார், தக்ஷணபிரியா, செல்வரசி, ஆனந்தராஜ், தேவகணேஷ், ஹரிஹரன், ரகுராமன், ஜெகதீஷ், மஞ்சுளா தேவி, சரண்யஸ்வந்த் ஆகியோரும் தேசிய நடுவர்களாக தேர்ச்சி பெற்றனர். புதுச்சேரி அரசு மற்றும் ஒலிம்பிக் சங்க அங்கீகாரம் பெற்ற டாக்வாண்டோ சங்க கௌரவ தலைவரும் புதுச்சேரி முதலமைச்சருமான ரங்கசாமியிடம் அனைவரும் வாழ்த்து பெற்றனர். இந்த நிகழ்ச்சியில் சங்க தலைவர் ஸ்டாலின் முன்னிலை வகித்தார். செயலாளர் மஞ்சுநாதன் மற்றும் சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இதேபோல் புதுச்சேரி டிராகன் டாக்வாண்டோ மார்ஷியல் ஆர்ட் குழுமம் சார்பில் பட்டய தேர்வு நடைபெற்றது. இதில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பெல்ட் மற்றும் சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி நயினார் மண்டபம் பள்ளியில் நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக வழக்கறிஞர் சங்கர் கலந்து கொண்டு வீரர்களுக்கு சான்றிதழ் வழங்கி வாழ்த்தினார். உடன் மாஸ்டர் வினோத், பயிற்சியாளர்கள் செல்வம், தங்கபாண்டியன், அஸ்வினி, பிரவீன் மற்றும் பெற்றோர்கள் உடனிருந்தனர். ஓகே, இன்னொன்று எடுத்துரு.